ஆபரேஷன் சிந்தூர்ல எக்செப்ஷனல் வீரத்தை காட்டுனதுக்காக இந்திய ராணுவம் மற்றும் விமானப்படை சேர்ந்த வீரர்களுக்கு இந்தியா வந்து வீர் சக்ரா விருது அறிவிச்சது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதே நேரத்துல பாகிஸ்தானும் அவர்களுடைய வீரர்களுக்கு எக்செப்ஷனல் வீரத்தை வெளிப்படுத்தினதுக்காக அவார்ட்களை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஆனா இதுல சுவாரஸ்யம் என்ன அப்படின்னா, அவங்க வந்து 1 இல்ல 2 இல்ல கிட்டத்தட்ட 400 வீரர்களுக்கு வந்து இந்த மாதிரி விருதுகளை வந்து அறிவிச்சிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. 400 வீரர்களா? அப்போ போர்ல வந்து அவங்க பிச்சுட்டாங்களோ அப்படின்னு கேட்டா, அதுதான் இல்ல. இந்த அறிவிக்கப்பட்ட 400 பேர்ல பலர் வந்து போர்ல கொல்லப்பட்டதா இப்போ வந்து தகவல் வெளியாயிருக்கு. அத பாகிஸ்தான் அரசு மறைக்கிறதாவும் குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கு. இது தொடர்பா நம்மிடையே விளக்குவதற்காக டிஜிட்டல் டீமோட ஹெட் திரு ஆனந்த் டி பிரசாத் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் ஆனந்த். வணக்கம். என்ன நடந்திருக்கு? இந்த பாகிஸ்தான் விருதுகள் அறிவிச்சதுக்கு பின்புலத்துல உள்ள அந்த சூட்சுமம் என்ன? இந்தியா, பாகிஸ்தான் அப்படின்னு இரு நாடுகளாக நாம் பிரிந்த பிறகு நடந்த அனைத்து போர்களிலும் நம்ம ஒரு விஷயத்த பார்க்க முடியுது. என்ன அப்படின்னு சொன்னால், இந்த போரில் இறந்து போன இராணுவ வீரர்களுக்கு தகுந்த மரியாதையை தரக்கூடிய ஒரு நாடாக இந்தியாவும், அதே நேரத்தில் இறந்து போனவர்களுடைய எண்ணிக்கையை மறைத்து நாடகமாடக்கூடிய நாடாக பாகிஸ்தானும் இருந்து வருகிறது. அதற்கு சமீபத்தில் நடந்த கார்கில் போர் கூட ஒரு மிக முக்கியமான உதாரணமாக நம்மளால் பார்க்க முடியும். இந்திய இராணுவ படையினர் பாகிஸ்தான் இராணுவ படையினருடைய உடல்களை அடக்க வேண்டிய, அதாவது பாகிஸ்தான் வந்து அவங்கள வந்து ஏற்றுக்கல, அவங்க எங்களுடைய இராணுவ வீரர்கள் தான் அப்படிங்கிறத அங்கீகரிக்கலை. அதனால் கடைசியில் வேறு வழி இல்லாமல் இந்திய இராணுவ வீரர்கள் பாகிஸ்தான் கொடி வாங்கி ஒரு இராணுவ வீரனுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அந்த மரியாதை கொடுத்து அவர்களுடைய இறுதி சடங்கை செய்து அவர்களுக்கு அந்த அஞ்சலியானது செலுத்தினாங்க. எந்த இராணுவ வீரர்கள் இந்தியர்களுக்கு எதிராக துப்பாக்கியை ஏந்தி தோட்டாக்களை பாய்த்தார்களோ அந்த இராணுவ வீரர்களுக்கு இந்திய இராணுவம் கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து அவங்களுடைய இறுதி சடங்கை செஞ்சுருக்காங்க. ஸோ இதிலே நம்ம 2 நாடுகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வித்தியாசத்தை நம்ம பார்க்கலாம். அதற்கு சற்றும் கொஞ்சம் மாறாக தற்பொழுது நடந்த ஆபரேஷன் சிந்தூரில் இறந்து போனவர்களுக்கு ஒரு விருது வழங்கும் விழா ஒன்று நேற்று பாகிஸ்தானில் சமீபத்தில் நடந்திருக்கு. இப்போது இந்தியாவில் நமக்கு தெரியும், இராணுவ வீரர்களுக்கு இராணுவத்தில் பணி செய்து போரில் கலந்துக்கிட்டு நாட்டுக்கு சேவை உயிர் தியாகம் செய்தவர்களுக்கெல்லாம் ஷௌரியா விருது, வீர் சக்ரா, இது போன்ற பல விருதுகள் கொடுத்து கௌரவிப்போம். அதே மாதிரி பாகிஸ்தான்லேயும் பல விருதுகள் வந்து வழங்கக்கூடிய பழக்கம் உண்டு. ஆனால் கொடுத்தது கிடையாது, ஏதோ இந்த தடவை புதுசாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி பாகிஸ்தான் வந்து தற்பொழுது சித்தாரா இ ஜூரத், தம்ஹா இ ஜூரத், சித்தாரா இ பஸ்லத், தம்ஹா இ பஸ்லத், இம்தாசி அசனாத் அப்படின்னு சொல்லி பல விருதுகள் வழங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட 400 பேருக்கு. அதில் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான தொலைக்காட்சி சாமா அப்படிங்கிற தொலைக்காட்சி, அந்த தொலைக்காட்சி என்ன பண்ணுது, அந்த பட்டியலை வெளியிடுது. அப்படி வெளியிட்ட பட்டியலில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்டோரின் பேர் அருகில் ஷாஹித் அப்படிங்கிற வார்த்தை வந்து பிராக்கெட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கு. ஷாஹித் அப்படிங்கிறது இந்தியாவிலேயும் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. குறிப்பாக நம்மளுடைய வீர தீர பகத்சிங்குக்கெல்லாம் வந்து நம்ம அவருடைய பேர் சொல்லும்போது ஷாஹித் பகத்சிங் அப்படின்னு தான் சொல்கிறோம். அப்படி என்னன்னா, நாட்டுக்காக தன் உயிரை தியாகம் செய்தவர்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ பாகிஸ்தான் கொடுத்த 400 பேரில் கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்டோர் வந்து இந்த ஆப்ரேஷன் சிந்தூரின் போது கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. ஸோ இத்தனை நாள் பாகிஸ்தான் வந்து எங்களுக்கு பெரிய பாதிப்பு இல்லை, நாங்கள் வந்து இந்தியாவை திருப்பி அடிச்சிட்டோம், நாங்கள் இந்தியாவில் இல்லாத ஜெட்டெல்லாம் நாங்கள் வீழ்த்திட்டோம், இப்படிலாம் வந்து பந்தா காட்டிகிட்டு இருந்த ஒரு சூழ்நிலையில் பாகிஸ்தானே முதல் முறை அவங்களுடைய இராணுவ வீரர்கள் 150 பேர் ஆப்ரேஷன் சிந்தூரில் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத அங்கீகரிச்சிருக்காங்க. ஆனால் இந்த செய்தி பாகிஸ்தானில் ஒரு மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியதை தொடர்ந்து அந்த அரசியல் அழுத்தத்தின் காரணமாக அந்த சாமா டிவி அப்படிங்கிற அந்த தொலைக்காட்சி அவங்களுடைய இணையதளத்திலிருந்து இந்த பட்டியலானதை டெலிட் பண்ணுறாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தில் நீங்கள் என்ன தான் டெலிட் பண்ணாலும் அதை வந்து திருப்பி ஆர்கைவ் மூலமாக எடுக்கலாம். ஸோ அதன் மூலமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் அதை எடுத்து தற்பொழுது வெளியிட்டிருக்கு. இது பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானத்தை ஏற்படுத்தி தந்திருக்கு. பாகிஸ்தானே 150 பேர் இறந்து போயிருக்காங்கன்னு ஒத்துக்கிட்டு இருந்தால் அதை விட 10 மடங்கு அதிகமாக தான் பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிறது தான் யதார்த்தம்.
இந்த 150 பேர் இறந்ததா சொல்றாங்க இல்லைங்களா? அதுல வந்து ரெகுலர் சோல்ஜர்ஸ் மட்டும் இல்லாம, சில அதிகாரிகளே கூட கொல்லப்பட்டதா சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? உண்மதான். அதுல பல அதிகாரிகள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. ஏன் அவங்களுடைய ரேங்கிங்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, நாயக், லெப்டினன்ட் நாயக், அவங்க இந்தியாவுக்கு இணையான மேஜர் ஜெனரல் போன்ற பல முக்கியமான பொறுப்புகள்ல இருக்கக்கூடியவங்க கூட இந்த ஆப்பரேஷன் சிந்தூர்ல கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்தியா இந்த ஆப்பரேஷன் சிந்தூர்ல தாக்கியது தீவிரவாத முகாம்களை தான். அதை வந்து உலக நாடுகளே அங்கீகரிச்சிருக்கு. அதனால தான் எந்த ஒரு நாடுமே இந்தியாவுக்கு எதிராக, "நீ எப்படி இப்படி ஒரு தாக்குதல் நடத்தலாம்?" அப்படிங்கிறத சொல்லல. ஏன்னா இந்தியா ப்ரூஃபோட ஆதாரத்தோட வெளியிட்டிருக்காங்க. "நாங்கள் தாக்கியது தீவிரவாத முகாம்களை மட்டும் தான்" அப்படின்னு சொல்லி. அப்படி தீவிரவாத முகாம்களை தாக்கிய போதே 150 பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொன்னா, அப்ப அந்த தீவிரவாதிகளுக்கும் இந்த பாகிஸ்தானி அயோக்கிய ராணுவ வீரர்களுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிற ஒரு புதிய கேள்வியானது இங்க எழுந்திருக்கு. நடந்ததெல்லாம் அப்படி பார்த்தோம் அப்படின்னா, பாகிஸ்தான் வீரர்கள் தான் பயங்கரவாதிகளாவும் இருந்திருக்காங்க அப்படின்றது தானே நம்ம பிரிச்சு நம்மளோட பார்க்க வேண்டியது புரிதலா இல்ல. இருக்க அது முடியும். நம்ம ராணுவத்துல ம். பல துறைகள் இருக்கும் இல்லையா? இந்திய ராணுவத்துல வந்து பல துறைகள் இருக்கும். நம்ம புதுசா இப்ப அக்னிவீர் திட்டம் கூட கொண்டு வந்திருக்கோம். அது மாரி பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய ஒரு ஒரு துறை, ஒரு திட்டம் தான் இந்த அல் கய்தா, லஷ்கர் இ தொய்பா அப்படி போன்ற இந்த பயங்கரவாத அமைப்புகள். இறுதியா ஒரு விஷயம், இந்த அவார்ட குடுக்கும்போது, ஒவ்வொரு அதிகாரிகளையும் அறிமுகப்படுத்தி, இவரு தான் இந்த சாதனை செஞ்சார், அந்த சாதனை செஞ்சார் அப்படின்னு ஷாபாஸ் ஷெரீப் சொன்னாரா? அ அது என்ன விஷயம்? அதாவது நம்ம பார்த்திருக்கோம். நம்மளுடைய அர்ஜுனா அவார்டா இருக்கட்டும், இல்ல பாரத் ரத்னாவா இருக்கட்டும், இல்லாட்டி ஸ்ரீ பத்ம விபூஷன், ஷௌர்யா விருதுகள்லாம் எப்படி வழங்கப்படுவாங்க? அந்த பேர படிப்பாங்க. படிச்சுட்டு அவங்க என்ன சாதனை செஞ்சாங்கன்ற ஒரு நரேஷன் இருக்கும். அது முடிச்ச உடனே அத ரெசிப்டன்ட் வந்து நம்மளுடைய மரியாதைக்குரிய ஜனாதிபதியிடமிருந்து அந்த அவார்டை பெறக்கூடிய ஒரு காட்சி பார்த்திருக்கோம். ஒருவேளை இறந்து போயிட்டா அவங்களுடைய குடும்பத்தினர் வந்து வாங்கக்கூடிய ஒரு காட்சி பார்த்திருக்கோம். அவ்வளவுதான். இதிலிருந்து அப்படியே நவுந்து அடுத்த ஆட்களுக்கு போயிடுவாங்க. ஆனா பாகிஸ்தான் இந்த விருது கொடுக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இவங்க தான் வாயை தொறந்தாலே புழுகு மூட்டையாச்சே. அவங்க வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு திராவிட மாடலாக செயல்படுறதுனால, அவார்டு தர்றதுக்கு ஒருத்தர் வரும்போது கொடுக்குறாங்க. அதுல சில பேர வந்து அங்க இருக்கக்கூடிய பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் என்ன பண்றாரு, அவரு அவார்டு கொடுத்துட்டு அப்படி கைய பிடிச்சு திருப்பி நிப்பாட்டி வச்சுட்டு, "இவர் யார் தெரியுமா? இவர் தான் வந்து 2 S-400 தகர்த்தாரு. வெரி குட்" அப்படின்னு அனுப்புறாரு. அடுத்து ஒருத்தர் வராரு. வரும்போது அவருக்கு அதே மாரி மெடல குடுத்துட்டு, திருப்பி நிக்க வச்சுட்டு, "இவரு தான் வந்து ரஃபேல் ஜெட்ட வந்து தகர்த்தாரு" அப்படின்னு சொல்லி. இதுல என்ன ஆச்சரியம்னா, இவர் இப்படி சொல்லும்போது, அந்த அவார்டு வாங்குனவங்களுக்கே அதிர்ச்சி. என்னது நான் S-400 தகர்த்தேனா? நான் வந்து ரஃபேல் ஜெட்ட தகர்த்தேனா? நான் ஜெட்ட தொடைக்கிறவனாச்சே. எனக்கு இந்த அவார்டு தந்ததே பெரிய விஷயம். இதுல வேற இப்படி ஒரு கிரெடிட் வேற தர்றீங்களே அப்படின்னு சொல்லி. ஸோ நான் அந்த இப்படி தாக்குதல்ல உயிர் தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயம்னு ஆமா. இல்ல நெனச்சிருப்பாங்க. தாக்குதலுக்கு போனவங்க எல்லாரும் இறந்துட்டாங்க. இவங்கலாம் கீழ பாகிஸ்தான்ல ஏதோ ஒரு கிராமத்துல இருந்து உட்கார்ந்து அந்த ஜெட்ட தொடச்சவங்க தான். அதனால தான் அவங்க உயிர் மிஞ்சிருக்கு. ஸோ இப்படி இருக்கக்கூடியவங்கள கூட்டிட்டு வந்து அவார்டு கொடுத்து S-400ன்னா அவனுக்கு என்னன்னே தெரியல. அந்த அளவுக்கு தான் அவங்க ரியாக்ஷன் இருக்கு. ஸோ இப்படி ஒரு நாடகத்தை ஆடி, இத்தனையும் பாகிஸ்தான் இவ்வளவு தைரியமா, இவ்வளவு ஒரு ஆட்டிட்யூடோட கம்பீரமா செய்யறது தில்லாலங்கடித்தனம். இவ்வளவு கம்பீரமா செய்யறதுக்கு ஒரே காரணம், ஏதோ இப்போ வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஆதரவாக இருக்கிறதா அவங்க நெனச்சுக்கிறாங்க. ஆனா டொனால்ட் ட்ரம்ப் எப்பேர்ப்பட்டவர்ன்னு நமக்கு தெரியும். ரஷ்யா புட்டின வந்து ஆஹா, ஓஹோன்னு திட்டிட்டு இருந்தவரு, திடீர்னு நேத்து 2 பேரும் சந்திச்சதுக்கு அப்புறம், இப்ப பிரச்சனைக்கெல்லாம் காரணம் ஜெலன்ஸ்கின்னு தான் சொல்றாரு. ஸோ இந்த மாரி வந்து வாரத்துக்கு ஒரு முறை தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்ட மாத்தக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப நம்பி, இந்தியாவுக்கு எதிராக வாலாட்டக்கூடாது. இதுல வேற பாகிஸ்தான் அனவுன்ஸ் பண்ணியிருக்கு. நாங்க வந்து ஆர்மி ராக்கெட் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒண்ணு உருவாக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆர்மி ராக்கெட் ஃபோர்ஸ் நீ உருவாக்க போறேன்னு சொல்றதுக்கு முன்னாடியே நம்மளுடைய பிரதமர், இந்தியாவினுடைய பிரதமர், பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள், நாங்க இந்தியாவினுடைய பாதுகாப்பிற்காக சுதர்சன சக்ரா அப்படிங்கிற ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டத்தை உருவாக்க போறோம். உருவாக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவுபடுத்திட்டாரு. ஸோ உங்களுடைய டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் நாங்க வந்து ஆப்பரேஷன் சிந்தூர் நேரத்துல காலி பண்ணிட்டோம். இப்ப நீங்க எத்தனை ராக்கெட் அனுப்புனாலும் காலி பண்ணக்கூடிய ஒரு தெம்பும், திராணியும் இந்தியா வளர்த்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதும் இதுல வந்து உறுதியாயிருக்கு. தர்மத்தின் வாழ்வதனை சூது கவ்வும், தர்மமே மறுபடி வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட ஒரு பழமொழி இருக்கு. அது என்னன்னா, என்னதான் ஒரு பொய்யான கட்டமைப்ப தொடர்ந்து நாம உருவாக்கிட்டே இருந்தாலும், உண்மை தான் இறுதியில ஜெயிக்கும். அந்த வகையில ஆப்பரேஷன் சிந்தூர்ல நாங்க இந்தியாவ அடிச்சிட்டோம்னு பாகிஸ்தான் கட்டமைச்ச ஒவ்வொரு பொய்யும் ஒவ்வொரு நாளா உடைஞ்சுகிட்டே வருது. அந்த வகையில பாகிஸ்தானுடைய வீரர்கள் 150ற்கும் மேற்பட்டவர்கள் இந்தியாவால கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்ற தகவல் இப்போ வந்திருக்கு. இந்த விஷயத்த தான் நம்முடைய டிஜிட்டல் டீம் ஹெட் திரு ஆனந்த் அவர்கள் சிறப்பா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இணைப்பில் இணைந்ததற்கு மிக்க நன்றி ஆனந்த். ஜெய்ஹிந்த். நேயர்களே, மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்பில் இணைந்திருங்கள். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.